மெட்டா பிளாட்ஃபார்மில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லலாம் எப்படி ஏஐ சேட் பாட் உங்களோட யூஸ் கேஸுக்கு கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து மெட்டா பிஸ்னஸ் அக்கௌண்ட் வேணும், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வேணும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் கிரியேட்டர் ஆர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் வேணும். நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு சொல்கிறேன். அது நீங்கள் ஒன்றும் இல்லை, ப்ரொஃபைலுக்கு போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே புதுசாக வந்திருக்கும் ஏஐ கேரக்டர்னு. அந்த கேரக்டரில் போயிட்டு கஸ்டம் ஏஐ கேரக்டர்னு இருக்கும். அதில் வந்து உங்கள் ஏஐ கேரக்டர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா மை அசிஸ்டன்ட்டுன்னு கொடுத்தா போதும். நீங்க அது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாரி வந்து அதுவே கிரியேட் பண்ணும். அசிஸ்டன்ட்டா உங்களோட பேஜ்ல என்னென்ன கான்டென்ட்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணி, அது பாருங்க ஹெல்பிங் ஹேண்ட் ஏன்னா நான் பயோல அப்படி போட்டிருந்தேன். அதனால கேக்குது. யுவர் ட்ரஸ்டட் சைட் கிக் மை அசிஸ்டன்ட் அந்த மாரி போட்டிருக்கா? போட்டு நீங்க கிரியேட் ஏஐ அவதார்ன்னு குடுத்தீங்கனாக்கா, அது கிரியேட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய டிஎம்ல இருக்கும். அதாவது உங்களுடைய இன்பாக்ஸ்ல வந்து ஏஐ பை ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்ன்னு வந்து சர்ச் பண்ணீங்கனாக்கா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுடைய யூஸ் கேஸ்க்கு நீங்க அங்க டீட்டெயில்டா குடுத்தீங்கனாக்கா இருக்கும். ஸோ பாருங்க, அ ஹூ ஆர் யூ அப்படின்னு நான் போடுறேன்னா, அது வந்து மேலேயே சொல்லியிருக்கு. இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ஐ அம் ஹெல்பிங் அண்ட் யூ ஆர் ரிலையபிள் அண்ட் ஃப்ரெண்ட்லி அசிஸ்டன்ட் இந்த மாரி சொல்லணும். இது வந்து லாமாவோட ஓப்பன் சோர்ஸ் மாடல் யூஸ் பண்ணுது மெட்டா.